ஜெய்சக்தி ஃபுட் பாரடைஸ். இன்னைக்கு நம்ம பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்ததுங்க. எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்தது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வரோம். பாருங்க கண்டிப்பாக. இது தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். பெப்பர் கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. இது நான் வந்து ஆல்ரெடி அரைச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு காமிக்கிறேன். நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் வேணுங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா இருக்கும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் லெமன் 1 லெமன் வந்து வேணும். அண்ட் கர்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ போட்டுக்கலாங்க. மேபி இதில் வந்து இந்த சின்ன கப்பு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1/2 கப்புக்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், போட்டால் போடலாம். ஏன்னா பார்பிக்யூ சிக்கன் வந்து நீங்கள் நல்லாவே தெரியும், இட்ஸ் கோல் வச்சு பண்ணுறது. இப்போ நீங்கள் கறி எடுப்பு பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக நம்ம அப்போவே வந்து அம்மாலாம் வந்து பூண்டு சுட்டு தருவாங்க. சின்ன சின்ன கருவாடெல்லாம் வந்து அந்த அடுப்புக்குள்ளே போட்டு சுட்டு தருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீனியர் பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து அந்த கறி எடுப்பு பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணிங்க சின்ன சின்னதாக. இப்படி நம்ம கீரல் போடுவோம் இல்லைங்களா கத்தியில், இந்த மாதிரி அங்கேயே வந்துங்க கடையிலே கேட்டிங்கனாலும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கணுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நீங்கள் இன்னுமே கூட போட்டுக்கலாம். நல்லா மசாலா ஏறுற மாதிரி உங்களுக்கு நெருக்கமாக வேணுங்கன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் நாங்கள். இன்னும் கூட போட்டுக்கிறாங்க, போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மசாலாலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு இது பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா மொத்தமாக வேணுங்கிறது இல்லைங்க, லேசாக அப்ளை பண்ணவே போதும். அண்ட் ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும். நைஸினா நல்ல வாசமாக இருக்குங்க. நீங்கள் தேய்க்கும் போதே இப்படி வந்து தடவும் பொழுது மசாலா அரைச்சி. நம்ம அந்த கோல் பார்பிக்யூ அடுப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஆன்லைன்ல எல்லாம் போட்டு வாங்குறோம். அதுக்கு பதிலாக கறி அடுப்பு இருந்தால் கூட போதுங்க. அதுக்கு மேலே இந்த சல்லடையாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அயன் ராட்ல செஞ்சது இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வச்சு கூட நீங்கள் இப்படி வச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம அரைச்சி வச்சதை சிக்கன்ல போட்டு இந்த மாதிரி தடவி வச்சிட்டோம்னா ஒரு 1 hour 1 to 2 hours உங்களுடைய இதுங்க 1 hour மினிமம் இருக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இந்த சார்கோல் அடுப்புல வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம சார்கோல் அடுப்பில் நம்ம வச்சுருக்க பார்பிக்யூ இது ரெடி பண்ணுற சார்கோல் அடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே கறியெல்லாம் போட்டு, கறி வந்து உங்களுக்கு நீங்கள் தணல் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வச்சு இப்போ மேலே பாருங்கள், இந்த செல்ஃப் வச்சு அதுக்கப்புறம் இப்படி குத்தி வச்சுருக்கேன். இதில் நம்ம திருப்பி வேக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 minutes ஒருக்கா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விடும்பொழுது நல்லா வெந்துடும்.
கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பார்பிக்யூ சிக்கன் ரெடி. ஆனால் இந்த மாதிரி வேக வைக்கும் போது அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் மாதிரியாவது வேகுங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளேலாம் நல்லா வேகணும், அதனால் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறத விடவே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் பண்ணும் பொழுது. செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.